ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இட்லியும் வேண்டாம், தோசையும் வேண்டாம், அடிக்கிற குளிருக்கு மணக்க மணக்க வாய்க்கு ருசியா இப்படி செஞ்சு கொடுங்க. உடம்புல தெம்பே இல்லையா, முட்டி கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாமே சரியாகும். ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பூண்டு உளுந்து மசாலா கஞ்சி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாரம் இருமுறை இப்படி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கு பதிலாக அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து தண்ணீர் முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணீரை ஒட்ட வடிய விட்டு இது மாதிரி வலக்கரண்டியில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணீர் ஒரு துளி கூட இல்லாமல் நல்லாவே ஒட்ட வடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வடிய விட்டுடுங்க. நல்லா வடிஞ்ச பிறகு இதை அப்படியே பேனில் மாற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உணர விட்ட உளுந்து அரிசியை வாணலில் மாற்றி அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க. உளுந்து அரிசி நல்லா வறுபட்டு வாசம் வரணும். உளுந்து செவந்திருக்கணும், அரிசி ஒன்று போல் பொரிஞ்சிருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்லா வறுபட்டு வாசம் வந்து இது மாதிரி கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. நல்லாவே ஆறிடுத்து. இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதை அப்படியே ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த இந்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றி அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணீர் அளந்து ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வந்திருக்குங்க. இதே கப்பில் தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. இப்போ இதை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணலைங்க, அப்படியே அடுப்பு மேலே தான் வச்சுருக்கேன். எல்லாம் கலந்த பிறகு கடைசி அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதனால் நான் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 5-6 பூண்டு பல்ல 1 பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு 1 பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கங்க. புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரம்ஜான் கஞ்சி மாதிரி நல்ல அருமையாக சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து இது மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஒரு முறை கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி இந்த டைமில் நீங்கள் சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரும்போதே வீடே மணக்கும். பக்கத்து வீட்டில் உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கமகமன் மணமாக சுவையாக இருக்குங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல கமகமன் வெந்து வந்திருக்கு. அடிலாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா குக்கர் மேலே பூரா அடிச்சிடும். அதனால் 3 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் ஊற்றி வெந்து விசில் வந்த பிறகு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக எக்ஸ்ட்ரா ஊற்றி கலந்துக்கங்க. உங்களுக்கு திக்காக வேணுனாலும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் உங்கள் தேவைக்கேற்ப நல்ல சூடான தண்ணியாக ஊற்றி கலந்துக்கங்க. அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க. இப்போ கரெக்டான கஞ்சி பதத்துக்கு இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம். இதை நீங்கள் காலை நேரத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லாதவங்க, கை கால் வலி,
இடுப்பு வலி மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இதை நீங்கள் வாரம் இருமுறை செஞ்சு கொடுக்கலாம். வளரும் பெண் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். எலும்புகள் நல்லா வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்குங்க. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இதில் மிளகு பூண்டு வெஜிடபிளோட அரிசி உளுந்து மென்று சாப்பிட அவ்வளோ அருமையாக அம்புட்டு ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நாளைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.